இந்த வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்து குழந்தை பாக்கியத்திற்கு சிறப்பான முறையில் நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பரிபூர்ணமாக நீங்கி எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இப்போ ஆறுபடை முருகன் கோவிலில் முக்கியமாக திருத்தணி, எல்லா கோவில்லையுமே முருகப்பெருமான் தனித்திருப்பார். இங்கே தான் வள்ளி தெய்வானையோடு இருக்கார். ஸோ திருமணம் நடக்கக்கூடிய நீங்கள் திருமணம் நடக்கணும், உடனே வந்து கல்யாணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகணும்னா திருத்தணி முருகனை வழிபாடு பண்ணணும். அதே போல் குருவோட உபதேசம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். கற்ற கல்வியால் எந்த யூஸுமே இல்லை. சூரியனோட அனுகிரகமும் தகப்பனோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா சுவாமிமலை சுவாமிநாதனை வழிபாடு பண்ணணும். அதே போல் ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா பழனிமலை முருகனை வழிபாடு பண்ணணும். அதே போல் குரு அருளும் குரு சந்திரனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நல்லா ஃபுல்லாக எனர்ஜைஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா திருச்செந்தூர் வழிபாடு பண்ணணும். அதே போல் ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா பழமுதிர்ச்சோலை வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே போல் திருப்பரங்குன்றம் அந்த முருகன் வழிபாடு பண்ணும்போது கல்வி ஞானங்களில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த அறுபடை வீடுகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கிறது. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.